Hello guys, welcome to Matt YTC. இந்த வீடியோவில் நம்ம மட்டன் சாப்ஸ் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதும் மட்டன் சாப்ஸ் பெப்பர் மசாலா எப்படி பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே எப்படி செய்யணுன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மட்டன் சாப்ஸை ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் வச்சுடுங்க. 4 விசில் வரணும், அப்போ தான் சாப்ஸ் நல்லா குக் ஆகும், அதோட போனும் நல்லா குக் ஆகிருக்கும். இப்போ மட்டன் சாப்ஸ் பெப்பர் மசாலாவுக்கு தேவையான மசாலாலாம் என்னென்னா மஞ்சள் தூள், கரம் மசாலா, பெப்பர், இஞ்சி பூண்டு விழுது, இது இஞ்சி பூண்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க, சால்ட்டு அண்ட் ஹோம்மேட் சில்லி பவுடர். ஹோம்மேட் சில்லி பவுடர் வீட்டில் ஜென்ரலாக மிளகா அரைக்கிறோன்னா நல்லா ஸ்பைஸியாக அரைப்போம். நீங்கள் வீட்டு மிளகா யூஸ் பண்ணுறீங்கன்னா கரம் மசாலா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இது எல்லாமே மெயினான மசாலா. அண்ட் இது இல்லாமல் நமக்கு சின்ன வெங்காயம், ஆனியன் ஒரு ரெண்டு மூணு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் சாப் பண்ணி போடலாம், இல்லை முழுசாகவும் போடலாம். இது இல்லாமல் நான் ஒரு 3 மிளகாய் எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் எடுத்து நடுவில் க்ராஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி எடுத்து சின்னதாக ஃபைன் சாப் பண்ணிக்கோங்க. அண்ட் கருவேப்பிலையும் நீங்கள் அப்படியே போடலாம், இல்லை ஃபைன் சாப் பண்ணி போடலாம். நம்ம ஆல்ரெடி மட்டன் சாப்ஸ் நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு குக்கரில் வச்சாச்சு. 4 விசில் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் டக்குன்னு ஓப்பன் பண்ண வேண்டாம். உள்ளே இருக்கிற ஆவிலாம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் போதும். அண்ட் இதில் வந்திருக்கிற சூப்பும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, அது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம், 1 கப் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்திருக்கு, 4 விசில் போதுமானது, பார்க்கும்போதே தெரியுது நல்லா வெந்திருக்குன்றது. நெக்ஸ்ட் இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெயை எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு விட்டுக்கணும். 2 3 ஆனியன் எடுத்துருக்கிறதுனால அதுக்காக தேவையான அளவு மட்டும் ஆனியன் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன், சின்ன வெங்காயம் அண்ட் 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ இதோட ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு கோல்டன் ஃப்ரை வர மாதிரி நல்லா வதக்கி விட போகிறேன். ஸோ எப்போவுமே நீங்கள் ஆனியன் போட்டாச்சுன்னா அது கொஞ்சம் வதங்குறப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் சால்ட் ஆட் பண்ணுறோன்னா ஆனியன் சீக்கிரமாக வதங்கும், கேஸ் செலவு மிச்சமாகும். அண்ட் இப்போ பார்க்கும்போது தெரியுது ஒரு மாதிரி கோல்டன் கலர் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த டைமில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். ஓரளவுக்கு நல்லா வதங்கி வருது, ஸ்மெல் எதுவுமே தெரில. இந்த டைமில் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ண வேண்டிய டைம். ஃபர்ஸ்ட் வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூளில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கியூமன் பவுடர், சீரகத்தூள் நமக்கு தேவையான அளவுக்கு, அதாவது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி தக்காளி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ ஆட் பண்ணி நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இந்த மசாலா ஆட் பண்ணுங்கள். யூஸ்வலாக மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ ஆல்ரெடி நம்ம மட்டன் சாப்ஸ் குக் பண்ணி வச்சுருக்கோம், 4 விசில் விட்டு. அதில் சூப் ரெடியாக இருக்குது. அதுலேருந்து ஒரு 1 or 2 ஸ்பூன் அந்த சூப் விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அடி பிடிக்காது. யூஸ்வலாக நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுவோம். இதில் சூப் ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குது, அதுவே ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கனாலும் அடி பிடிக்காது, ஃப்ளேவர் நல்லா வரும். ஒன்ஸ் நல்லா மசாலா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கோம் சூப், அதை இதில் ஆட் பண்ணிக்கணும். நல்லா கிரேவியாக வேணும்னா நீங்கள் ஒரு பவுல் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் எடுத்து வச்சு இந்த சூப் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க. மசாலாலாம் நல்லா குக் ஆகி எண்ணெய் தனியாக லைட்டாக பிரிஞ்சு வரும், நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம மட்டன் சாப்ஸு ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கிறத 1 by 1 இதில் ஆட் பண்ணணும். ஒன்ஸ் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்லா அந்த மசாலா மட்டன் சாப்ஸ்லலாம் படுற மாதிரி ஸ்ப்ரெட் ஆக்கி விடணும். ஸ்ப்ரெட் ஆக்கி விட்டுட்டு ஒரு 5 minutes ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே குக்காக விடணும். இந்த டைமில் நம்ம மசாலாவில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சூப் செஞ்சுருக்கோம் இல்லையா, அதை இதோட ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டால் நமக்கு கிரேவி ஃபார்மெட்டில் வந்துடும். அண்ட் இப்போ நான் கிரேவி ஃபார்மெட்டில் தான் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக கொத்தமல்லி நம்ம ஆல்ரெடி சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா நமக்கு அல்டிமேட்டான மட்டன் சாப்ஸ் பெப்பர் மசாலா ரெடி. பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, நல்லா டெம்ப்டாக இருக்குது. அண்ட் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக வந்திருக்கு. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்ன மெத்தடே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டன் சாப் சூப்பராக பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கார்லிக் மட்டன் சாப் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. நம்ம ஆல்ரெடி குக்கரில் மட்டன் சாப் வேக வச்சுருக்கோம். அதுலேருந்து உங்களுக்கு எத்தனை பீஸ் தேவையோ அத்தனை பீஸ் எடுத்து வச்சுட்டு பெப்பர் அண்ட் சால்ட் மேலே தூவி விட்டு கொஞ்சம் ஊற வச்சுடுங்க. கார்லிக் பூண்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நல்லா ஃபைன் சாப்பாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு பெருசாக வேணும், ரொம்ப நேரம் டீப் ஃப்ரை பண்ணி சிப்ஸ் மாதிரி கார்லிக் சாப்பிட்ணுன்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் நிறைய பூண்டு எடுத்திருக்கேன்.
பூண்டு நல்லது, நம்ம சாப்பிட்லாம், ரொம்ப ஹெல்த்தி கூட. சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அண்ட் பூண்டு கொஞ்ச நேரம் வதங்கினா போனால் அதோடய ஃப்ளேவர் எண்ணெயில் இறங்கணும். தென் நம்ம பேன் வச்சு பேன் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் சூடாகணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி நறுக்கி வச்சுருக்கிற இதில் ஆட் பண்ணிவிட்டு பூண்டு நல்லா வதக்கலாம், இல்லை கொஞ்ச நேரம் வதக்கலாம். அதோட ஃப்ளேவர் வந்து எண்ணெயில் இறங்குற அளவுக்கு இருக்கணும். இல்லை சில பேருக்கு வந்து சிப்ஸ் மாதிரி தேவை, எனக்கு அப்படி சாப்பிட்ணும். இல்லை சில பேருக்கு டீப் ஃப்ரை பண்ணி பூண்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும், அது மாதிரி வேணும்னாலும் பண்ணலாம். ஒன்ஸ் கோல்டன் கலர் வந்துடுச்சு அப்படின்னா பூண்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, மட்டன் சாப்ஸ், பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு அது ஒவ்வொன்றா ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ எவ்ரி 1 minute இல்லை 1.5 minutesக்கு மட்டன் சாப்ஸை திருப்பி விட்டுகிட்டே இருங்க. ஸோ அப்போ தான் வந்து ஈவனாக நல்லா ஃப்ரை ஆகும். ஆல்ரெடி குக் ஆகிருக்கு, பார்க்கும் போது தெரியுது இந்த கலர் ஷேட் வருது பார்த்தீங்களா, அப்படி வந்ததுன்னா மட்டன் சாப் சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக எவ்ரி 1 minute or 1.5 minute லோ ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி திருப்பி விட்டுகிட்டே இருங்க. ஸோ ஒன்ஸ் இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றத பாருங்கள். இப்போ நமக்கு கார்லிக் பெப்பர் மட்டன் சாப்ஸ் ரெடி. பார்க்கவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குல்ல. ஸோ இது எல்லாமே கேஷ்யூஸ் கிடையாது, பூண்டு டீப் ஃப்ரை பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் பூண்டை இந்த ஸ்டேஜில் நீங்கள் தனியாகவே சாப்பிட்லாம், சிப்ஸ் மாதிரி இருக்கும், சூப்பராகவே இருக்கும் கார்லிக். இந்த டிஷ் பண்ண ரொம்பவே ஈஸி. ஜஸ்ட்டு குக்கரில் நீங்கள் மட்டன் சாப்ஸை குக் பண்ண போகிறீங்க, அதை எடுத்து பெப்பர் சால்ட்டில் சாட்டே பண்ண போகிறீங்க, ஆனியன் விட போகிறீங்க, கார்லிக் கொஞ்சம் ஃப்ரை பண்ண போகிறீங்க, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் மேட் YTC.